கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் இந்த பரிசுத்த நாளின் ஆசீர்வாதத்தோடு இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்து வந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். நித்திரையில் இருந்து எங்களை பலப்படுத்தி மீண்டும் ஒரு புதிய ஜீவித நாளைக்காக எங்களுக்கு கூட்டிக் கொடுத்த தயவிற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு நம் தேவன் நமக்கு கொடுத்த பெரிதான ஆசீர்வாதத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை அன்போடு இன்முகம் கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை கூறி உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்த நாளிலும் நாம் யோபுவின் புஸ்தகத்தில் இருந்து சத்திய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நான் முதல் நாளில், அதாவது நேற்றைய முன்தினத்தில் சொன்ன செய்தியில் ஒரு சிறிய தவறுதலை சொல்லிவிட்டேன். தவறுதலாக யோபுவுக்கு 7 ஆண் மக்களும் 3 பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். மாறாக நான் 7 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் 7 பெண் பிள்ளைகளும் என்று சொல்லிவிட்டேன். அதற்காக என்னை மன்னித்து கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யோபுவுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் அவன் இழக்க கொடுத்து விட்டான். இழப்பை பெற்றதின் காரணம் என்னவென்றால், அவன் தவறோ பாவமோ செய்யவில்லை. தேவனுடைய பாதுகாவலோடு அவன் இருக்கிறான். அந்த பாதுகாவல் அவனை விட்டு நீக்கப்பட்டால், அதாவது தேவ ஒத்தாசை அவனை விட்டு நீக்கப்பட்டால், அவன் உம்மை தூஷிப்பான் என்று சாத்தான் சொல்லுகிறான். அப்படி என்றால் ஆண்டவர், சரி, அவனை நான் உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நீ அவன் ஜீவனை மட்டும் ஜீவனுக்கு மட்டும் ஒன்றும் சேதம் நினைக்காமல் அவன் உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இப்படி அவனுடைய எல்லா உடைமைகளும் எடுக்கப்பட்டதற்கு பின்பு யோபு எல்லாவற்றையும் இழந்து விட்டான். 10 பிள்ளைகள், தனக்கு கொடுத்த 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள், 7000 ஆடுகள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், இவைகள் எல்லாம் இழக்க கொடுத்து விட்டார். இவைகள் எல்லாம் இழக்க கொடுத்ததற்கு பின்பு சத்துரு யோபுவின் வாயிலிருந்து ஆண்டவருக்கு எதிராக பேசுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறான். அந்த சூழ்நிலையில் அவன் ஏதாவது தேவனுக்கு விரோதமாக பேசுவான் என்று மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கிறான். ஆனால் யோபு தன்னுடைய பலவீனத்தை சத்துரு அறிந்ததற்கு பின்பு நான் ஏதாவது சொல்லிவிடுவேன் என்று அவன் நினைத்து யோபுவின் வாய்மொழிகளை கேட்க ஆசைப்படுகிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திலிருந்து திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று அவன் சொல்லுகிறான். இவை எல்லாவற்றிலும், இந்த இழப்பு எல்லாவற்றிலும் அவன் தாங்க முடியாது என்று சத்துரு நினைத்தான். ஆனால் ஆண்டவர் யோபுவை கொண்டு அதை முறியடித்தார். வேதம் இப்படி சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறித்து அவன் குறை சொல்லவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது.
இது முதலாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள். இதற்கு அடுத்ததற்கு பின்பு வேறொரு நாள் யோபு தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் இறங்கி வரும்போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். தேவதூதர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது சாத்தானும் இறங்கி வந்து அவர்களோடு கூட கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய்? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மீது நீ கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் அவனைப் போல இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக இரண்டாம் முறை சொல்லுகிறார், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாமிசத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கேட்ட மாத்திரத்தில், சரி, அவனை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்துகிறேன், நீ அவனை எடுத்துக்கொள், ஆனாலும் அவன் ஜீவன் மட்டும் அவனிடத்தில் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் புறப்பட்டு போய் யோபின் மீது உள்ளங்கையில் இருந்து உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து அதை சுரண்டி கொண்டு மிகுந்த கொடிய வேதனையோடு சாம்பலில் அமர்ந்திருந்தான். அப்பொழுது அவனுடைய மனைவி, பிள்ளைகள் போய்விட்டது, சொத்துக்கள் போய்விட்டது, மிகவும் துக்கத்தோடு இருக்கிற அவனுக்கு மீண்டும் ஒரு கொடிய பருக்கள் கொண்ட ஒரு சரீர பலவீனம் வியாதி அவனை பிடித்து கொண்டது. அவன் அவைகளை ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு அவன் சுரண்டுவதில் அவனுக்கு கிடைக்கிற வேதனை குறையப்பட்டு இருக்கிறது என்று உணர்ந்து அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். அவனுடைய மனைவி அவனுக்கு ஆறுதல் சொல்பவளாக காணப்படாமல் அவள் தன் கணவனை பார்த்து சொல்லுகிறாள், நீ இன்னும் உன் உத்தமத்தில் நடக்கிறாயோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்முடைய மனைவிமார்கள் நமக்கு வசதிகள் இருக்கும்போது நம்மை நன்றாக கவனிப்பார்கள். ஒரு சிலர், எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் உலகப்பற்று அதிகமாக கொண்டவர்கள். அது நம்மிடத்தில் அந்த சம்பாதிப்பதற்கான பலன் குன்றி போகும்போது, பொருள் அற்று போகும்போது அவர்கள் நம்மை எப்படியெல்லாம் பேசுவார்கள் என்பதை நாம் உலக ரீதியாக அறிந்திருக்கிறோம். இதே நிலைதான் யோபுவினுடைய மனைவிக்கும். அவள் சொல்லிவிட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு கணவனை விட்டு சென்று விடுகிறாள். யோபு அதற்கு பிரதியுத்தரமாக, நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய். இதுகாரும் நம்மை காத்த தேவன் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அவருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் இப்பொழுது ஒரு சிறிய தீமை, ஒரு சிறிய பலவீனம் எனக்கும் நம் குடும்பத்திற்கு வந்தது, இதை நாம் அனுபவிக்காமல் இருப்பது நல்லதா என்று கேட்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினால் தேவனுக்கு விரோதமாக பேசவில்லை, பாவம் செய்யவும் இல்லை. அதாவது நாவின் பாவம். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அவனுடைய நண்பர்கள் 3 பேர், எலிபாஸ், பில்தாத், சோப்பார், இந்த 3 பேரும் இதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு வருகிறார்கள். வரும்போது தூரத்திலிருந்தே அவனுடைய நிலைமையை பார்த்து மிகவும் சோர்ந்த நிலையில் வாடிப்போன முகத்தை கொண்டு மெலிந்தவனாய் காணப்படுகிற அவனை பார்த்து,
மிகவும் பரிதவிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலே அவனுக்கு ஆலோசனை சொல்லும்படி வந்தார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் அவர்கள் வந்த நிலை, ஐயோ ஆண்டவரே, இப்படி என்னுடைய நண்பருக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று மனக்குழப்பலோடு வானத்தை அண்ணாந்து பார்த்து பூமியில் உள்ள புழுதியை தங்கள் மேல் தூற்றிக்கொண்டு அவனிடத்தில் வந்தார்கள். வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேச முடியாத நிலையில் இருந்தார்கள். 7 நாள் அவனுக்காக அவனோடு கூட தரையில் உட்கார்ந்து இருந்தார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சிறு அனுபவம் இந்த அதிகாரங்களுக்குள்ளே, யோபுவின் புஸ்தகங்களிலே அதிகாரங்களுக்குள்ளே, இந்த 2 அதிகாரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை இந்த சம்பவம் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் யாருக்காவது ஏற்பட்டால், இந்த நிலையில் நாம் யோபுவை போல பேசியிருக்க முடியுமா? அல்லது எல்லாம் இழந்ததற்கு பின்பும் அவ்வளவு சமாதான ஜீவிதத்தோடு அவன் தேவ சமூகத்தில் பேசியிருக்க முடியுமா? நம்மால் யோசித்து பார்ப்போம். எனவே தான் ஆண்டவர் யோபுவை உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறவனும் என்று அறிக்கை சாட்டியிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்மை தொடர்ந்து சார்ந்து கொண்டிருந்தால் நாம் என்ன செய்ய போகிறோம்? யோபுவின் நிலையில் நாம் இருந்தால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்த்து, ஒருவேளை யோபு ஜெபித்தது போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்மொழிகளை நாம் எவ்வளவு உறுதியோடு தேவனுக்கு முன்பாக சாற்றுவோம் என்பதை சிந்தித்து பார்த்து, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, கர்த்தர் மீது பற்றுதலாய் இருக்கிற விசுவாச அனுபவத்தோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்ந்து தேவ சமூகத்தில் நடத்தி ஆண்டவருக்கு மட்டும் பிரியமாய் இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். மனிதர்களுடைய நிலையில் நாம் செல்லாதபடி நம்மை காத்தவர், நாம் யார் கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அவருக்கு உண்மை உத்தவமாய் நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? வாருங்கள் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி, இழப்பை நாங்கள் இழப்பாக எண்ணாமல், இந்த இழக்க கொடுத்த அத்தனை உடைமைகளும் எங்களுக்கு சொந்தமானது அல்ல, அது ஆண்டவருக்கே சொந்தமானது. அவரே கொடுத்தார், அவரே எடுத்தார். அந்த பக்குவ நிலையை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேவனை விட்டு விலகாத ஒரு அனுபவத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை தொடர உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள்ளும் அந்த யோபுவின் தாக்கம், கர்த்தர் மீது அவன் வைத்திருந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டதோ அதை போல நாம் நம்புகிற தேவனும் நம்மை வழி நடத்துகிற தேவனும் அவர் மீது நான் வைத்திருக்கிற விசுவாசம் அதை போல இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தரை விட்டு எந்த நிலையில் விலகாது அவரை சார்ந்திருக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.